குட் மார்னிங். இன்றைக்கி ஒரு vlog தான் பார்க்க போகிறீங்க. எல்லா ஹவுஸ் ஒய்ஃப்ஸுக்கும் ஒரு ஆசை இருக்கும், அவங்களுக்காக ஏதாச்சும் பண்ணணும்னு. அப்படி எனக்காக நான் ஏதாச்சும் பண்ணணும்னு நான் ஸ்டார்ட் பண்ணது தான் இந்த சேனல், மை வே பை ஷாலினி. என்னோடய பேர் ஷாலினி. நான் ஒரு ஹவுஸ் ஒய்ஃப். எனக்கு 2 பிள்ளைங்க இருக்காங்க, ஆராத்யா, நக்ஷத்ரா. பிள்ளைங்கள ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு நான் பண்ணுற ஃபர்ஸ்ட் ஒர்க் க்ளீனிங். பிரேக்ஃபாஸ்ட் பண்ணி மார்னிங் நேரமே குழந்தைங்கள எழுப்பி அவங்களுக்கு ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு க்ளீனிங் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். க்ளீனிங்கில் நான் ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறது கேஸ் ஸ்டவ் க்ளீனிங் தான். கேஸ் ஸ்டவ் க்ளீன் பண்ணும்போது ஈரமான டவல்னால் க்ளீன் பண்ணோன்னா நல்லா நீட்டாக க்ளீன் பண்ண முடியும். என்னோடது ப்ரெஸ்டீஜோட ஹோப் டைப் கேஸ் ஸ்டவ். இதோட அட்வான்டேஜ் என்னதுன்னா, இதோட பர்னரை நம்ம மேலே தூக்கி க்ளீன் பண்ண முடியும். டீக்கரை ஏதாச்சும் பட்டுச்சுன்னா அது கேஸ் ஸ்டவ்வோட கிளாஸ் டாப்பர் மேலே நிற்கும், அது கவுண்டர் டாப் மேலே படாது. அதனால் ஈரமான துணியினால் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்தோன்னா நீட்டாக வந்துடும். இது என்னோட டெய்லி க்ளீனிங் ரொட்டீனில் வர க்ளீனிங் தான், டீப் க்ளீனிங் கிடையாது. க்ளீன் பண்ணி முடித்ததும் பாத்திரம் கழுவுறதுக்காக வந்தாச்சு. எனக்கு உள்ளதுலே கொஞ்சம் கஷ்டமான வேலைன்னா பாத்திரம் கழுவுறது தான். பாத்திரம் கழுவி முடித்தா பாக்கி க்ளீனிங் ஒர்க்ஸ் எல்லாம் ஈஸியாக பண்ணிடலாம். பாத்திரம் கழுவி முடித்ததும் நான் பண்ணுற நெக்ஸ்ட் ஒர்க், பாத்திரத்தை வெயிலில் காய வைக்கிறது. பாத்திரத்தை நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்துட்டு கபோர்டுக்குள்ளே வச்சோன்னா பாத்திரத்தில் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வராது. க்ளீன் பண்ணி முடித்ததுக்கப்புறம் என்னோடய கிச்சன் இப்படி தான் இருந்துச்சு. முடித்ததும் வீடு பெருக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். வீடு பெருக்கிட்டு லிவிங் ஸ்பேஸ் பெருக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். லிவிங் ஸ்பேஸ் பெருக்கிட்டு இன்டோர் பிளான்ட்ஸை அதாவது இருந்த பிளேஸில் அரேஞ்ச் பண்ணி வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃபைனலி என்னோடய லிவிங் ஏரியா இப்படி தான் இருந்துச்சு. லிவிங் ஏரியா பெருக்கி முடித்ததுக்கப்புறம் தான் நான் கிச்சன் பெருக்க ஸ்டார்ட் பண்ணுவேன். கிச்சன் பெருக்கும்போது மேட்டோட அடியில் இருக்க டஸ்ட்டையும் மேட்டை தூக்கிட்டு க்ளீன் பண்ணணும். அப்படி க்ளீன் பண்ணால் தான் கிச்சன் ரொம்ப நீட்டாக க்ளீன் பண்ண முடியும். டெய்லி ரொட்டீனில் மிக்ஸி, கேஸ் ஸ்டவ், ஃப்ரிட்ஜ் இதெல்லாம் நம்ம க்ளீன் பண்ணி வச்சோன்னா க்ளீனிங் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபைனலி கிச்சன் இப்படி தான் இருந்துச்சு. க்ளீனிங், வீடு பெருக்கிறது இதெல்லாமே முடித்ததுக்கப்புறம் ரொம்ப நீட்டாக ஆர்கனைஸ்டான என்னோடய கிச்சன் இப்படி தான் இருந்துச்சு. எனக்கு இருக்கிறதுலே ரொம்ப பிடிச்ச ஒர்க்குன்னா க்ளீனிங் தான். பாருங்கள் என்னோடய கேஸ் ஸ்டவ் எப்படி க்ளீன் ஆகிருக்குன்னு. Thank you for watching.